கல்யாண மாலைக்கு வந்தால் உடனே நடந்துக்கணும்னு சொன்னாங்க. வரக்கூடிய கணவன் என்ன படிச்சிருக்கணும், எப்படி இருக்கணும்? இல்லை எது படிச்சிருந்தாலும் ஓகே தான் சார். எஸ்எல்சி படிச்சுட்டு வந்தால் அப்புறம் கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்பில் ஐஸ்வர்யா இவங்க வந்து கலந்துட்டு இருக்கிறாங்க. வாங்கம்மா. கூட வந்திருக்கிறது வந்து உங்கள் பெரியப்பா நட்ராஜன் இல்லையா? பெரியப்பா. ஓகே, சொல்லுங்கள் சார், அவங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். என்னுடைய தம்பி பொண்ணு ரொம்ப அருமையாக படிச்சிருக்கு, நல்லா அழகாகவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா இதுதான் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கல்யாண மாலைக்கு வந்தால் உடனே நடந்துக்கணும்னு சொன்னாங்க, அதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப நீங்கள் தான் எப்படியாவது பார்த்து நல்ல மாப்பிள்ளை வேணும். என்ன படிச்சிருக்கிறீங்க? எம்பிஏ. எம்பிஏ பண்ணியிருக்கிறீங்க. ரைட், ஓகே. வரக்கூடிய கணவன் என்ன படிச்சிருக்கணும், எப்படி இருக்கணும்? இல்லை எது படிச்சிருந்தாலும் ஓகே தான் சார். எஸ்எல்சி படிச்சுட்டு வந்தால் அப்புறம் இந்த மாதிரி வேணும்னு கேளு. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது பிஜி முடிச்ச பையன்? ப்ரொஃபஷனல் டிகிரி பண்ணியிருக்க பையனாக இருக்கணும். சரிப்பா. அதுக்குரிய வேலையில் நல்ல கேரக்டர் இருக்கணும் ஃபர்ஸ்ட். சரி, இப்போ வந்து சமையல்னு வரும்போது நீங்களா இல்லை அவங்களா? அவங்களே. அவங்க பண்ண நல்லா சாப்பிடுவாங்க. இன்னும் ஒரு ரெக்வஸ்ட் சொல்லுங்கம்மா. வீட்டு வேலையும் அவரே செஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ சர்வன் மேடெல்லாம் கிடைக்கிறது இல்லை, வந்தாலும் தங்க மாட்டேங்கிறாங்க. பாத்திரம் கத்திரம் சேர்த்தா போகிறோம். பாத்திரம் வீடு பெருக்கி சோப் அலர்ஜி. மற்றபடி வேற ஒன்றும் பேர் சோப் அலர்ஜி. ஆமாம், இந்த சோப் இந்த டிட்டர்ஜென்ட் எல்லாம் அலர்ஜி. அது ஒன்றுதான் அலர்ஜி, வேற அது ஒன்று ஒன்று தான் அலர்ஜி. அதையும் அவரே பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்க்குறேம்மா, நான் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுற மாதிரி. நீங்க வந்து ஜோடிகளை சேர்த்து வைக்கிறீங்க சார். நடிப்பு படங்களை பார்த்துருக்கீங்களா? மருமக மக இந்த லவ்வர்ஸ்லாம் வந்தா சார் ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் வெளியில வரும். ஒருத்தர் சேர்த்து வைக்கிறாரு, ஒருத்தர் படங்கள்ல வந்து இன்னும் சேர்த்து வைக்கிறாரு அப்படி சொல்லல, ஏன்னா அண்ணன் எங்கே இருக்காரு. ஸோ இந்த காம்போ வந்து கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் இதுவா இருக்குல்ல சார். இதை பத்தி நிறைய பேர் யாராவது சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? ஒரு பிரபல அமைச்சர் அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்தாங்க. அவரை வந்து எனக்கு தனியாக தெரியும், தம்பியை தனியாக தெரியும். அப்படி நிகழ்ச்சிக்கு வந்தோடனே என்ன பார்த்தோன்னே எங்கே சார் நீங்கள் அப்படின்னாரு. நம்ம நிகழ்ச்சி அப்படியா, என் தம்பி தான் மோகன் அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். அவர் மேடையில் பேசும்போது என்ன பண்ணாருன்னா, என்ன காம்பினேஷனுங்க இது, ஒரு தம்பி வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, அண்ணன் என்னடான்னா சினிமாவில் வந்து மருமகளை கொடுமைப்படுத்திக்கிட்டு யாரை பிரிக்கலாமான்னு வில்லத்தில் பண்ணிட்டு இருக்காரு, என்ன காம்பினேஷன் சொன்னார். அலைப்பாய்தலில் கொடுத்த ரோல் வந்து ரியலாக இவரோட கேரக்டர் அதை சொல்லு. இவருக்கு வந்து அழுக்காக இருந்தால் ஒரு இடம் பிடிக்காது, ஒரு சுமாரான காரில் ஏற மாட்டார், சாப்பாடு வாசனை சரியா இல்லைனாலும் அங்கே சாப்பிட மாட்டார். அந்த மாதிரியே பழகினவர். ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்து இவரை கெடுத்து வச்சுருக்கோம். அலைபாயுதையில் பண்ண கேரக்டர் வந்து ஒவ்வொரு டைரக்டரையும் திரும்பி பார்க்க வச்சது. டீட்டெயில் வேணும்னா அவர்கிட்ட கேட்டுங்க. கிட்டத்தட்ட ஃபுல் டீட்டெயிலே சொல்லிட்டேன். நிஜமாவே சார், அந்த எச்ச சிகரெட், அந்த அலைப்பாயுதை டயலாக் நீங்க எங்க பார்த்தாலும் அது வந்து உண்மையா சொல்ற சார். அது அந்த டைம்ல வந்து இன்ஸ்டாகிராம் இல்லனா அது ஒரு எப்படியோ வந்து ரீல்ஸ் போட்டு ட்ரெண்டிங்ல இருந்திருக்கும் சார். இப்போ கூட நிறைய வர ஆரம்பிக்குது. நீ ஒரு இழு, அவன் ஒரு இழு. இது வந்து கிரெடிட் கோஸ் டு மணிரத்னம் ஆனஸ்டா. ஏன்னா எனக்கு வந்து முதல்ல எங்களுடைய படங்களில் வந்து முத்துராமன் சார் வந்து நாங்கள் காஷ்மீரில் ஷூட் பண்ணும்போது ஒரு ஆர்டிஸ்ட் வரல, ஒரே ஒரு அலோன்னு சொல்லணுங்க, ஒரே ஒரு இதுதான் பண்ணணும். எனக்கு பயம். ஏன்னா கேமரா ஆன் ஆகி ஆக்ஷன் தான் வரும், வராது. பிகாஸ் அவ்வளவு கேமரா கான்ஷியஸ், டைலாக் தெரியாதுங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு இதில் இருந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். பாலச்சந்தர் பல டயத்தில் வாடா ஒரு சின்ன ரோல் பண்ணும்பா, ஐயோ கிட்ட வர மாட்டேன். ஏன்னா அவர்கிட்ட என்ன ஒரு கஷ்டம் என்னன்னா, சரியா போயினா கட்டா முடியாது. அறிவு இருக்கா அவனுக்கு அப்படி இல்லாதான் பாரு. எனக்கு அறிவு இருக்குன்னு ஆஃபீஸில் நம்பிட்டு இருக்காங்க. ஆஃபீஸில் 10 பேர் நம்ம சொல்றது கரெக்டாக இருக்கணும். அதனால நான் அந்த ரிஸ்க் அவர்கிட்ட எடுத்துக்கல.